வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தில் விசாகப்பட்டின துறைமுகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். அத்துறைமுகத்தில் 320 கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், உலக அளவில் இந்த துறைமுகம் 19வது இடத்தில் உள்ளதாகவும் 92 ஆண்டுகளாக சிறப்பான செயல்பாட்டுடன் இயங்கி வருவதாகவும் கூறினார். விமானங்களின் எரிபொருள் இயக்கும் கருவிகளின் செயல்பாட்டை விமான நிறுவனங்கள் பரிசோதிக்க வேண்டும் என்று விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. போயிங் 787, 737 விமானங்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான விமானங்களின் எரிபொருள் செயல்பாட்டு கருவிகளை வரும் 21ஆம் தேதிக்குள் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது. நதிநீர் பங்கீடு பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக தெலங்கானா மற்றும் ஆந்திர பிரதேச முதலமைச்சர்கள் கூட்டத்தை டெல்லியில் நாளை மத்திய அரசு கூட்டியுள்ளது. மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் முன்னிலையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர் ஃபவுஜா சிங் நேற்று பியாஸ் கிராமத்தில் ஒரு சாலை விபத்தில் உயிரிழந்தார். அவருக்கு வயது 114. அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடக பதிவில் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், ஃபவுஜா சிங்கின் தனித்துவமான ஆளுமை மற்றும் உடல் தகுதி இந்திய இளைஞர்களை ஊக்கப்படுத்தியுள்ளது என்று கூறியுள்ளார். மேலும் பஞ்சாப் ஆளுநர் திரு குலாப் சந்த் கட்டாரியா தெரிவித்துள்ள இரங்கல் செய்தியில், ஃபவுஜா சிங் நம்பிக்கையின் நீடித்த சின்னமாக இருந்தார் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆண்கள் ஜூனியர் தேசிய ரக்பி சாம்பியன்ஷிப் போட்டி டேராடூனில் உள்ள மகாராணா பிரதாப் விளையாட்டுக் கல்லூரியில் நேற்று நடைபெற்றது. இதில் நடப்பு சாம்பியனான ஒடிசாவை 17-15 என்ற கணக்கில் தோற்கடித்து பீகார் அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.